செய்து முடிப்பே. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. சொன்னதை செய்து முடிப்பே. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீர் நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீர் நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. அன்பானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் நாம் சங்கீதம் 19:7 10 வரைக்கும் தியானித்தோம். இன்றைக்கு 11 வசனத்தை கேட்கிறோம். அதில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்றும், கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது என்றும், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் என்று மீண்டும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பிரியமானவர்களே அவை உண்மையும் அவைகள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு காரியங்களையும் சொல்லி கீழே சொல்லுகிறார். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இவைகளை கை கொள்கிறதினால் அவருடைய வேதத்தை, அவருடைய சாட்சியை, அவருடைய கற்பனையை, அவருடைய நியாயங்களை, அவருக்கு பயப்படுற பயத்தை, இவைகளை கை கொள்கிறதினாலே நம்முடைய வாழ்க்கையில அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். எப்படி நடக்கணும்ன்ற எச்சரிப்பை எனக்கு அந்த வசனம் கொடுக்குது. அவைகளை கை கொள்கிறதினாலே மிகுந்த, கொஞ்ச நஞ்சமல்ல, மிகுந்த பலன் உண்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை தேவனால் பலன் பெற்ற, தேவ வசனத்தினால் பலன் பெற்ற வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமேனால் கர்த்தருடைய வசனம் உங்களை நடத்தட்டும், கர்த்தருடைய வசனம் உங்களை எச்சரிக்கட்டும், கர்த்தருடைய வசனமே உங்களை வழி நடத்துமேனால் அதே வசனத்தினாலே நீங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல மிகுதியான அதிக பலனை அடைவீர்கள். அப்படியே தேவன் அவருடைய வசனமும் நம்மை ஆசீர்வதிக்கும். கண்களை மூடினவர்களாக ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் வேதத்தோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை, நெருங்கிய ஐக்கியத்தை வைத்து அவர்கள் நல்லா வாழும்படியாய் தேவன் தயவு செய்யும். உங்க சத்திய வசனத்தின் பலனை அனுபவிக்கட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். God bless you, church. Have a blessed day.